ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரு மிக மிக முக்கியமான நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். ஆனால் எப்போவுமே பகலில் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதன்னு சொல்கிறது போல் நல்ல விஷயங்களை டக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடாம கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானமாக நடந்ததுக்கப்புறம் பொறுமையாக சொன்னால் போதும். ஆமியன் செல்லமே, நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷத்தோட நீ அதை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அது நடக்காமல் உடனே ஏதாவது ஒன்று தடையாக வந்து சேர்ந்துடும். அதனால தான் நீ யாருக்கும் தெரியாமல் இதை கேளு, நான் உனக்கானதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன்னு உன்கிட்ட சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்டாய் தானே. இனி எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்து என்னிடம் கேட்ட வேண்டுதல்களையும் உன் விருப்பங்களையும் உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் விதத்தில் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து தரப்போகிறேன். நானே உன் வீட்டுக்கு வந்து உனக்கானதை தர தயாரான பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். வெகு நாட்களாக நீ என்கிட்ட கேட்டதை உன் கைகளில் தரும் விதத்தில்தான் இப்போது உன்கிட்ட பேசுறதுக்காக உன்னை தேடி வந்தேன். கவனத்தை அங்கும் இங்கும் சிதற விடாமல், அலைப்பாய விடாமல், கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டீனா அது உன் ஆள் மனசில் போய் அழகாக பதிஞ்சிடும். அதன் பிறகு என் சொல்படி நீயும் உன் வாழ்க்கையை வாழலாமல்லவா. எந்த விஷயமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி கலங்காதே. முற்றுப்புள்ளியை கூட ஒரு முறை வச்சாதான் முற்றுப்புள்ளி. தொடர்ந்து 3 புள்ளி வச்சினா அது தொடர்ச்சியாக ஆகிவிடும் அல்லவா. அதனால் எதையுமே முடிய விடாமல் நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து இன்னும் தொடர்ந்து வெற்றிகளை உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். நீ தைரியமாக முன்னேறிப்போ. இனிமே நீ எதுக்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது என் செல்லமே. நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நீ ஏமாந்து போன விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் ஏமாற்றத்துக்கான மாற்றங்களையே ஏற்றங்களாக முன்னேற்றங்களாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். யாராவது உன்னை தனிமையில் ஒதுக்கி வச்சாங்கன்னா பரவாயில்லன்னு தைரியமாக போ. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா வேணாம்னு விலகி அவர்களை விட்டு ஒதுங்கிப்போ. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் உனக்குன்னு ஒரு புது பாதையை வச்சுக்கிட்டு உயர்வாக முன்னேறி போக முயற்சி செய் என் செல்லமே. யாராவது வந்து உனக்காக உதவி செய்யணும்னு யோசிக்காம நீயாகவே தனியாக தைரியமாக நடை போடும்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துருவேன். எப்போவுமே யாரையுமே எதையுமே இகழ்வாக தாழ்வாக யோசிக்காதே. ஏன்னா காஞ்சு உதிர்ந்து போன இலைதான் நீரில் தத்தளிக்கக்கூடிய எறும்பின் உயிரை காக்கக்கூடியதாக இருக்குது. ஆக மொத்தத்தில் காஞ்சு போன சருகு கூட ஏதோ ஒரு விதத்தில் பயன் தரும் தானே. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. யாருமே இந்த உலகத்தில் வீணாக படைக்கப்படவில்லை. எல்லாருக்குள்ளேயும் பல திறமைகளையும் ஆற்றல்களையும் கொடுத்து வச்சிருக்கிற இந்த வராகியம்மா அவங்கவங்க ஜெயிக்கிறதுக்கும் ஜொலிப்பதற்கும் கூட காலத்தை குறித்து வச்சிருக்கேன் செல்லவே. இன்றைக்கி ஏழையாக இருக்கவே நாளைக்கு கோடீஸ்வரனாக வருவான். இன்றைக்கி கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவன் நாளைக்கே கூட தெருக்கோடியில் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் யார் வாழ்க்கை எப்போ மாறும்னு தெரியாத இந்த கலியுக காலத்தில் நீ யாரையுமே உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேணாம். பணத்தை விட அதிக மதிப்பு உடையது என்னன்னு கேட்டினா அது மகிழ்ச்சின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பணத்தை கூட அடுத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கிடலாம். ஆனால் மகிழ்ச்சியை யாருமே உனக்கு கடனாக கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்கவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. உன்னை விட்டு தவறி போகிற விஷயங்களையும் விலகி போகிற விஷயங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நீ நினச்சது போல் உனக்கு ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படவும் வேணாம். நீ நினச்சது நடக்காமல் போகும்போது அதுக்காக பெருசாக துக்கப்படவும் வேணாம். நினச்சது நடப்பதும் நடக்காமல் போவதும் கிடைப்பதும் கிடைக்காமல் போவதும் இயற்கையான இயல்பான யதார்த்தமான ஒரு விஷயந்தான்றதை நீ புரிஞ்சுக்கணும்.
உன்னை உயிராக பெருசாக மதிக்கும் மனிதர்களை நீ மதிக்காமல் இருந்தீனா நீ உயிராக நினைக்கக்கூடிய எந்த உயிரும் உன்கிட்ட இருக்காது. ஏன்னா மற்றவங்க உன் மேலே வைக்கிற அன்பையும் பாசத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும் அல்லவா? உனக்காக உதவி செய்யவும் உனக்காக நல்லது செய்யவும் யாருமே இல்லையேன்னு வருத்தப்படாத. நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கும்போது உண்மையான மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. போலியான மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்க. நீ உன் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஆனால் அதே நேரத்தில் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடு என் செல்லமே. சரிக்கு சரியாக இன்னொருத்தர்கிட்ட போய் சண்டைக்கு வம்புக்கு நிற்கிறத விட யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் சரி சரின்னு போய்கிட்டே இருப்பது தான் விட்டு கொடுத்தலின் அழகு. அடுத்தவங்க 1000 சொல்லட்டும் 1000 செய்யட்டும், எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருந்தீனா எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராதல்லவா? ஒரு விஷயம் வேணும், அதை அடையணும், வாங்கணும்னு நினச்சினா கடைசி வரைக்கும் போராடு. அதனால் வரும் விளைவையோ அதனால் வரும் தோல்வியவோ நீ நினச்சி கவலைப்பட வேணாம். நீ எப்போது உதவின்னு கேட்டாலும் உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய இந்த வராகியம்மா தயாராகவே இருக்கேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது. எந்த உயிர்கள் எந்த மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோ. அடுத்தவங்க இப்படி தான் இருக்கணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி நீ இருந்துட்டு போ. உன்னை உயர்த்தி கொள்வதற்கும் உன்னை சிறப்பாய் வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். இறக்கப்படுறவங்க ஏமாந்து போகலாமே தவிர யாரும் தாழ்ந்து போகவோ வீழ்ந்து போகவோ மாட்டாங்க. நீ எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடும் இரக்கத்தோடும் நடந்துக்கோ. ஏமாத்துறவன் ஜெயிப்பான், ஆனால் கடைசி வரைக்கும் சாதிக்க முடியாது. நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் உயர்வையும் உச்சத்தையும் தொடுவாய். நீ செய்யும் நன்மை தீமைகளை எல்லாம் காலம் குறித்து வச்சுக்கிட்டு கால நேரம் வரும்போது அதை உனக்கே திரும்ப கொடுக்கும். நீ செய்கிற நன்மையும் தீமையும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேருங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்லது மட்டுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. இந்த வராகி அம்மா மேலே நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை வலுவாக வச்சிருக்கும் போது அனைத்து விஷயங்களுமே உனக்கு சாத்தியமாகும். இத்தனை காலமாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் உனக்கு தீர்த்து வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நீ நினச்சது அனைத்துமே வரிசையாக நடக்கும் என் செல்லமே. கை தவறுச்சுன்னா கீழே உளுந்து பொருள் உடஞ்சிடும்னு யோசிக்கிறவங்க வாய் தவறுச்சுன்னா எதிரில் இருக்கவங்க மனசு உடஞ்சி வருத்தப்படுவாங்கன்னு யோசிக்க மாட்டீங்க. எப்போதுமே யார்கிட்ட பேசினாலும் அவங்க மனசு காயப்படாத அளவுக்கு வருத்தப்படாத அளவுக்கு பார்த்து பேசணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ வருத்தப்படும் அளவுக்கு இன்னும் எதுவும் நடக்கலை. அனைத்தையுமே உனக்கு சாதகமாக இந்த வராகியம்மா நான் மாற்றி தர்றேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. தீப்பந்தம் எரியும் போது அதை மேலே நோக்கி பிடிச்சாலும் கீழே நோக்கி பிடிச்சாலுமே கீழே சாய்ச்சாலுமே கூட அதிலிருந்து வரக்கூடிய தீ ஜுவாலைகள் எப்போதும் மேல் நோக்கி மட்டும்தான் எரியும். அதே போல நல்ல பிள்ளையாகிய உயர்ந்த குணத்தை உடைய உன்னை யார் தாழ்த்தி பேசினாலும் தள்ளி விட்டாலும் உன்னை கீழ் தள்ளிவிடவோ கீழ்ப்படுத்தவோ முடியாது. நீ எப்போதுமே உயர்ந்து வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீண்ட நாட்களாகவே நீ காத்திருந்த விஷயங்களையும் எதிர்பார்த்த வாய்ப்புகளையும் இப்போது உனக்கு கொடுக்க போகிறேன். நீ நினச்ச விஷயம் நிச்சயமாக வெற்றி அடையும். ஆனால் அது வரைக்கும் யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேணாம். உன் வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்த போகிறேன். உனக்கான எல்லை வரும் வரை ஓடிக்கிட்டே இரு. நீ எல்லைக்கோட்டை தொட்டு முடிஞ்ச பிறகு வெற்றி அடைஞ்ச பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் என் செல்லமே. உன் எதிர்கால வாழ்க்கைக்காகவே ஒரு நல்ல திட்டத்தை நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களும் கர்ம வினையின் காரணமாக உனக்கு வந்தது தானே. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தீனா இந்த கஷ்டகாலம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கு பிறகு நீயும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் தோற்று போக மாட்ட. ஏன்னா
பொய்மை ஒருபோதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. உண்மையாய் இருக்கக்கூடிய உன்னை ஜெயிக்க வச்சு இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துலேருந்தே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போயிடும். என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் தீங்கு வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாய் நடந்து முடியும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ சந்தோஷமாக இரு. வாழ்க்கையில் வறுமையை கடந்து செல்வ நிலையை அடையப் போகிறாய். அழுகையை கடந்து தைரியத்தோடு வாழ கற்றுக்கோ என் செல்லமே. எப்போதும் எதுக்காகவுமே நீ அழுகக்கூடாது. தோல்வியை கடந்து நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சிட்டேன். நீயும் மகிழ்ச்சியோடு அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இரு. நீ ஏழையாக இருக்கும்போதே உன் நிலைமையை நீ மாற்றிக்கிட்டினா எவ்வளவு பணம் இருந்தாலும் உன் ஏழ்மையான குணம் மாறாது. அதாவது எவ்வளவு காசு பணம் வந்தாலும் நீ எளிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் நிலைமை எப்போதும் உயர்வாகவே இருக்குமே தவிர நீ ஒருபோதும் தாழ்ந்து போகவும் தளர்ந்து போகவும் மாட்டான்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் தோல்வி வரும்போது தான் தைரியத்தை விட்டுடாமல் இன்னும் வேகமாக எழுந்து ஓடணும். நீ கொஞ்சம் சோர்ந்து போய் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினச்சினா உன்னை ஏறி மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ ரொம்ப உஷாரா இருக்கணும் என் செல்லமே. தோல்வியை கடந்தால் மட்டும்தான் வெற்றி உனக்கு கிடைக்கும்ன்றதை நீ நல்லா பிடிச்சிக்கோ. இந்த உலகத்தில் நீ யாருக்காகவும் பயப்படக்கூடாது. நம்பிக்கையோடு நீ ஓடுற பாதை தான் உன் வெற்றிக்கான பாதை. நீ போகிற வழியில் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக ஓடும்போது யாராலுமே உன்னை தடுக்க முடியாது. இந்த உலகத்திலும் உனக்கு மாபெரும் வெற்றி கிடைப்பதற்கு இந்த வராகி அம்மா துணை நிற்பேன்.